சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் இந்த இணைப்பின் மூலமாக ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாட்களுக்கு நேராக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக இந்த நாளிலும் கூட ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம். அப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தலைச்சன் பிள்ளை சங்காரம். தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் இந்த நாளுக்குரிய ஒரு பாடத்தையும் கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் பாட தலைப்புக்கான ஆதார வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது நடந்த அந்த ஒரு கடைசி வாதை அப்படின்னு கூட சொல்லலாம், 10வது வாதை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இஸ்ரேலர் அந்த பஸ்கா ஆசரிச்சு முடிச்ச பின்னாடி அந்த எகிப்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், அப்போ பார்வோனுங்கும்போது ராஜா, அவருடைய தலைப்பிள்ளை மூத்த மகன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்வோனுடைய மூத்த மகன்ல இருந்து காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் அப்படிங்கும்போது மிக உயர்வான ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு, அந்த எகிப்து தேசத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்மையான சிறுமையான ஒருத்தரை பற்றி சொல்லுது. அதாவது ஒரு குற்றவாளி, சிறை கைதி அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறை கைதியோட மூத்த பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும், அது மாத்திரம் இல்லை, மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும், அப்படின்னா மிருகங்களின் முதல் குட்டி இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட அங்கே கர்த்தர் அளித்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இது இஸ்ரேலர் பஸ்கா ஆசரித்த பின்னாடி எகிப்தில் நடந்த ஒரு சம்பவம், தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சங்காரத்தில் நம்ம பார்க்கும்போது எகிப்தில் இருந்த எல்லாருடைய மூத்த பிள்ளைகளும் அங்கே என்ன ஆகுறாங்கன்னா அழிக்கப்படுறாங்க. இது அந்த எகிப்து தேசத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது மரண ஓலமே என்ன ஆகிடுக்குன்னா எகிப்து தேசம் முழுக்க அங்கே ஒழிச்சிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களினுடைய வீடுகளில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு சந்தோஷம், இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவங்களா அவங்க இருந்திருப்பாங்க. ஏன் இந்த ஒரு வித்தியாசம்? ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அழிவு, இன்னொரு பக்கம் ஜீவன் பெற்றுக்கொண்ட மூத்த பிள்ளைகள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரித்த பஸ்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பஸ்காவை ஆசரித்ததுனால இஸ்ரேலருடைய தலைப்பிள்ளைகள் அங்கே என்ன ஆகுறாங்கன்னா சங்கார தூதனால அழிக்காதபடி அங்கே காக்கப்படுறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இங்கே தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் பஸ்கா பிரமாணம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் நியாய பிரமாணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நியாயப்பிரமாணங்கும் போது நம்ம எங்கே தான் யோசிப்போம் அப்படின்னா, அந்த சீனாய் வனாந்தரத்தில் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகள்ல இருந்தால் நியாயப்பிரமாணம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கும்போதே தேவன் இந்த ஒரு முதல் பிரமாணத்தை அவங்களுக்கு அங்கே கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 13:9. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயிலே இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். பாத்தீங்களா? அப்ப இங்க வசனத்தை நம்ம பார்க்கும்போது இது அவர்களுக்கு கொடுத்த முதல் பிரமாணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரமாணத்தை தேவன் அங்க எதுக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்துறதுக்காக இல்லை.
நல்ல கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக அல்ல, இஸ்ரேலர்களுடைய வீடுகளில் இருக்கிற தலைப்பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த ஒரு பஸ்கா பிரமாணத்தை அங்கே கொடுத்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ முழுக்க முழுக்க இந்த பஸ்கா எதை அடையாளப்படுத்தி இருக்குன்னா இஸ்ரேலர்களுடைய தலைப்பிள்ளைகளை மையப்படுத்தி தான் இந்த பாஸ் ஓவர் அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும், நிறைய நம்ம பாடங்கள் கேட்டிருப்போம், பஸ்காவை அந்த ஆசரிப்பதற்கான அந்த வசன பகுதிகள் யாத்திராகமம் 12 அதிகாரம் 1-13 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருடமும் நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. அதனால அதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்காம அதில் இருக்கிற காரியங்கள் என்னங்கிறத மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். அப்போ அந்த யாத்திராகமம் 12 அதிகாரம் 1-13 வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் என்னங்கும் போது அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா முதல் அவங்களுக்கு ஒரு வருடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதமாக இருக்கணும், இது உங்களுக்கு முதல் மாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இந்த மாதத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா ஒரு ஆண்குட்டியை, பழுதற்ற ஆண்குட்டியை தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை 10ஆம் தேதி தெரிஞ்சுக்கிட்டு 14ஆம் தேதி அதை அடிக்கணும். அடித்த உடனே அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற அந்தந்த வீட்டு நிலைக்கால்கள் அதை என்ன பண்ணணும்னா தெளிக்கணும், பூசக்கூடாது, தெளிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஆட்டின் அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னா இப்போ நெருப்பில் சுட்டு, அதாவது எலும்பு முறிக்கப்படாமல் நெருப்புல சுட்டு அந்த நெருப்புல சுட்டப்பட்ட அந்த மாம்சத்தோட புளிப்பில்லாத அப்பம், அடுத்து கசப்பான கீரை, இதையெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும்னா அவங்க சாப்பிடணும். இதை அந்த நைட்டு முழுக்க சாப்பிடணும், கொஞ்சம் கூட மீதி வைக்காம என்ன பண்ணணும்னா அதை சாப்பிடணும். இல்லைங்க சாப்பிட்டுட்டோம் ஆனாலும் கொஞ்சம் மீதி இருக்குன்னா காலையில் விடியும் போது என்ன பண்ணிடணும்னா அந்த மாம்சத்தை முழுசுமா நெருப்புல போட்டு எரிச்சிடணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஒரு சமயம் இஸ்ரேல் ஜனங்கள் இதை சரியா செய்யலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் என்ன ஆகுவாங்கன்னா அங்கே இறந்து போவாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த பஸ்காவில் நாம் பார்க்கிற காரியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து தான் காரியங்கள் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த கோணம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு கோணத்துல. அது எந்த வகையிலனா நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வகையில நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே சம்பவத்தை நம்ம ஏற்கனவே இதை நிழலும் பொருளுமா நம்ம பார்த்துருப்போம், பல வகைகள்ல அதை தியானிச்சிருப்போம். இன்னைக்கு வேற ஒரு கோணத்துல என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அதிகமா இதை குறித்து விளக்கங்கள் சொல்லாதபடி அதுல இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அப்போ முதலாவது அந்த எகிப்து தேசம், அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற அந்த வீடு. இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்னா அந்த வீடு எதை அடையாளப்படுத்துது? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வீடு எதை அடையாளப்படுத்துது? ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தவங்க. பொதுவாக இதை நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா அந்த வீடு சபையை அடையாளப்படுத்துது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க சபையாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீட்டார் இங்கே தான், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. அந்த வீட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அந்த வீட்டார்கிட்ட தான் இந்த தலைப்பிள்ளையினுடைய ஜீவனே இருக்குங்க. இந்த தலைப்பிள்ளை காப்பாற்றப்படணும்னா, அது பாதுகாக்கப்படணும்னா இந்த வீட்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இவங்க கையில தான் தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் இருக்கு. ஒரு சமயம் அந்த வீட்டார் ஏதாவது அங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னா, தேவன் சொல்லியபடி அந்த பஸ்காவை இவங்க ஆசரிக்கல அப்படின்னா தலைப்பிள்ளையின் உயிர் அங்க போயிடும். இவங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, அந்த தலைப்பிள்ளையினுடைய உயிர் அங்க போயிடும். அப்ப இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப சரியா செய்யணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீட்டார் யாரை அடையாளப்படுத்துறாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாக நம்ம இதுவரைக்கும் நிழல் பொருளை எப்படி பார்த்துருப்போம்னா விசுவாச வீட்டாரான சபையை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு, இந்த வீட்டார் இது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மை அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப பாத்தீங்களா, இந்த கூடாரத்தில் நாம் தவித்து, அப்ப இதெல்லாம் எதை குறிச்சு சொல்லுதுன்னா இந்த மாம்சமாகிய சரீரத்தை தான் அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வீடு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா என்ன பண்ணுதுன்னா அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப
அப்ப வீடு, அந்த வீட்டார் நம்மளை அடையாளப்படுத்துது தனித்தனியானா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த தலைப்பிள்ளை, அந்த மூத்த பிள்ளை, அது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிற புது சிருஷ்டியை, புது சிந்தையை, இன்னொரு வகையில சொல்லணும்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை அது அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. அப்ப வீடு நம்மளை அடையாளப்படுத்துது. வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த தலைப்பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நாம் மண்பாண்டங்களில், இந்த சரீரத்துல அந்த பொக்கிஷமாகிய புது சிருஷ்டியை நாம ஒவ்வொருத்தரும் பெற்று கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தலைப்பிள்ளையை, இன்னொரு வகையில சொல்லணும்னா, இந்த புது சிருஷ்டியை காத்து கொள்ள வேண்டியது அந்த வீட்டாருடைய முழு பொறுப்பு. அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த புது சிருஷ்டியை இழந்து போகாம காக்க வேண்டிய முழு பொறுப்பு அது நம்மளுடையது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போதான் நம்ம அந்த பாடத்துக்குள்ள மறுபடியும் நம்ம போகிறோம், அந்த நிழலுக்குள்ள. அப்போ இந்த தலைப்பிள்ளையை பாதுகாத்து கொள்ளணும்னா அந்த வீட்டார் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவன் சொன்னபடி அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டை அடிச்சாங்க. ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் அங்கே என்ன பண்ணாங்கன்னா தெளித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் தெளிக்கணும் அப்படின்னா, ஒரு சமயம் அந்த வீட்டில் நிலைக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்படலைன்னா சங்கார தூதனானவர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க அந்த தலைப்பிள்ளைய அவர் கொன்னுருவாரு. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய புது சிருஷ்டி. அப்ப யார் அந்த புது சிருஷ்டியை நமக்கு கொடுத்தது? தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த புது சிருஷ்டியை அழிக்கிறதுக்கு யாருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குன்னா, தேவனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு. இன்னொருத்தருக்கு கூட அதிகாரம் இருக்கு. அது யாருக்கு தெரியுங்களா? நமக்கு. தேவன் நமக்கு கொடுத்த அந்த புது சிந்தையை, புது சிருஷ்டியை நம்மளே அழிச்சு கொள்ளலாம். இல்லை நம்ம சரியா நடக்கலைன்னா தேவனே என்ன பண்ணுவார்னா அதை அழிச்சிருவார். அப்போ இங்க சங்கார தூதன் யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, பிதாவாகிய தேவனுக்கு அங்க அடையாளமா இருக்குது. அப்ப தேவனை நம்ம துக்கப்படுத்தும் போது, தேவன் நமக்கு தந்த பரிசுத்தாவியை அலட்சியப்படுத்தும் போது, தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்ப்பாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அவர் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியை மதித்து நடக்கலைன்னா, நாம் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா, வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு தந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள், அணைத்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அதை நாம செஞ்சிட்டோம்னா தேவனே அந்த புது சிருஷ்டியை என்ன பண்ணுவார்னா நம்மளை விட்டு எடுத்துருவார். அப்போ அதுக்கு வசனம் நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய சிந்தையை, அந்த புதிய சிருஷ்டியை நம்ம ரொம்ப பேணி பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா இது இந்த மண்பாண்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ உலகத்தில் திடீர்னு நம்மக்கிட்ட ஒருத்தர் விலையேற பெற்ற வைரத்தையோ இல்லை ஒரு பணத்தையோ இல்லை தங்கத்தையோ கொடுத்து, தயவு செஞ்சு இதை கொஞ்ச நாள் பத்திரமா பாதுகாத்துக்கங்க, உங்களை மாத்திரம் நம்பி நான் தரேன்னு சொல்லி கொடுத்துருந்தா நம்ம எவ்வளவு அதன் மேலே கவனம் வச்சுருப்போம், எவ்வளவு கண்ணும் கருத்துமா அதை இருப்போம் இல்லைங்களா? ஜாஸ்தி வேண்டாம். நமக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுல எவ்வளவு அக்கறையாக நம்ம இருக்கிறோம். அதை காட்டிலும் விலையேற பெற்றது தேவன் நமக்கு அவர் கொடுத்துருக்கிற இந்த புதிய சிருஷ்டி, அந்த புதிய சிந்தை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதன் மீது நம்ம எந்த அளவுக்கு கவனம் வைச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு எச்சரிப்பா இருக்கிறோம். இப்ப இந்த தலைப்பிள்ளை சங்காரம் ஆகாம இருக்கணும்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, வீட்டு வாசல் நிலைக்கால்களில் அந்த ரத்தத்தை அங்க தெளிக்கணும். மறுபடியும் சொல்றோம், ரத்தத்தை பூசக்கூடாது, தேய்ச்சிடக்கூடாது, தெளிக்கணும். அப்படி தெளிக்கும் போது என்ன நடக்கும்னா, சங்கார தூதன் அந்த தலைப்பிள்ளையை அழிக்கிறதுக்கு அந்த வழியில கடந்து வரும்போது இந்த ரத்தம் என்ன தெரியுங்களா பண்ணுமா, சங்கார தூதன் கிட்ட பேசுமா. சங்கார தூதனை பார்த்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லுமா, நீங்க வராதிங்க, இங்க ஒண்ணுமே இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த ரத்தம் என்ன தெரியுங்களா பேசுமா அந்த சங்கார தூதன் கிட்ட. அது அவர் அந்த பிள்ளைய சங்காரம் பண்ணாதபடி அது தடுக்கும்னு பார்க்கிறோம். அப்ப இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் எதை அடையாளப்படுத்துது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும்
ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. இங்க நம்ம பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், அடுத்து தெளிக்கப்படும் இரத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்க எகிப்து தேசத்துல நம்ம பார்க்கும்போது அந்த பஸ்கா ஆட்டின் ரத்தம் சங்கார தூதனை பார்த்து பேசிச்சு, இஸ்ரேல் தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறதற்கு. ஒரு சமயம் அந்த ரத்தம் பேசாம இருந்திருந்தா தலைப்பிள்ளைகள் யாரும் ஜீவனோட இருந்திருக்க முடியாது. அப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த பஸ்கா ஆடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த பஸ்கா ஆட்டின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக தேவனிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறதற்கு அது அடையாளமா இருக்குது. அதான் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு இதை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 1:2 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவி பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், பாருங்க அங்க எபிரேயர்லையும் பார்த்தோம் தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் நம்ம வசனம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. இதான் ரொம்ப கவனிக்கணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரத்தம் எல்லாருக்கும் தெளிக்கப்பட்டுறாது, அது தெரிந்து கொள்ளப்படணும். ஏன்னா அன்னைக்கு எகிப்து தேசத்துல கூட எல்லார் வீட்டு மேலேயும் ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சுன்னா இல்லைங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த வீடுகளில் நிலைக்கால்களில் மட்டும்தான் அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சே ஒழிய எகிப்துல இருந்த எல்லா வீடுகளிலும் அங்கே தெளிக்கப்படலை. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இன்னைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்க. அவரோடு கூட உடன்படிக்கை செய்து உங்கள் சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லி வந்திருக்கிறவங்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அங்கே பரிந்து பேசக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கும் நம்ம உடன்படிக்கை செய்துட்டு எவ்வளவோ ஒரு சில விழுகைக்குள்ளே நம்ம போனாலும் இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிசுத்தாவியை எடுக்காம இந்த புது சிருஷ்டி அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன காரியங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த எகிப்து தேசத்தில் இருந்துட்ட இஸ்ரேலர்கள் இருக்கிற அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தலைப்பிள்ளை, அந்த தலைப்பிள்ளை அழிக்க முடியாதபடி அங்கே காக்கப்படுகிற அந்த தெளிக்கப்படுகிற ரத்தம். அப்போ இதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதனுடைய விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, வீடு, அந்த வீட்டார், அது நம்மளை அடையாளப்படுத்துது. அந்த தலைப்பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்த அந்த புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துது. அப்போ சங்கார தூதனால் அழிக்க முடியாதபடி இந்த தெளிக்கப்படுகிற ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல். நம்ம சத்தியத்துக்குள்ளே 1 வருடம் ஆயிருக்கலாம், 5 வருடம் ஆயிருக்கலாம், 10 வருடம் ஆயிருக்கலாம். இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இந்த சத்தியத்தில் நிற்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கிரியைகளோ நம்மளுடைய மேன்மையான காரியங்கள் எதுவுமே இல்லை. தேவன்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிந்து பேசுதல் தான் இன்றைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் நிற்கிறதற்கு ஒரு காரணமாக அங்கே இருக்குது. சரி, இப்போ அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போகிறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்கா ஆசரிப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முழு இரவில் பார்த்தீங்கன்னா அந்த சாயங்கால வேளையில் ஆடு அடிக்கப்படுது. அந்த இரவின் ஆரம்பத்தில் ஆடு அடிக்கப்படுது. அப்புறம் ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த ராத்திரி என்ன ஆகுதுன்னா ஆரம்பித்து அப்படியே அந்த பஸ்கா முடிகிற வரைக்கும் இரவு சென்று கொண்டு இருக்குது. விடிய காலத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த காரியங்கள் எல்லாமே, அந்த ஆசரிப்புகள் எல்லாமே முடிவுக்கு வருது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அந்த இரவு எதை அடையாளப்படுத்துதுங்கும் போது நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான், இந்த சுவிசேஷ யுகத்தை அந்த இரவு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் தான் இயேசு அடிக்கப்பட்டார், நமக்காக பலியானார். அவர் மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, சபை வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுக கால பகுதிகளை தான் ஆரம்பிக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் கடந்து போய்கொண்டே இருக்குது. இதில் தான் சபை வகுப்பார் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலப்பகுதி இந்த இரவு என்கிற சுவிசேஷ காலப்பகுதி அப்படின்னு பார்க்குறோம்.
சரி, இது ஒட்டுமொத்தமாக சபைக்குன்னு நம்ம பார்க்கும்போது அதை சுவிசேஷ யுகம்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இந்த இரவு அப்படிங்கிறத எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நமக்கு இருக்கிற ஆயுட்காலத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு சுவிசேஷ யுகம் முழுக்க நம்ம சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்த காலப்பகுதி தான் அவருக்கு அது என்னவா இருந்துச்சுங்க, ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. இப்போ 1900 வாழ்ந்தவங்களுக்கு அது அந்த அவங்களுடைய ஆயுட்காலம் தான் அவங்களுடைய காலப்பகுதியாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு அந்த இரவு எதை அடையாளப்படுத்துதுன்னா நாம் வாழக்கூடிய இந்த ஆயுட்காலத்தை இது அடையாளப்படுத்துது. அப்போ இந்த இரவுல தான் நாம் நம்மளுடைய தலைப்பிள்ளையை காத்து கொள்ளணுங்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலத்தில் நாம் பெற்றுக்கொண்ட புது சிருஷ்டியை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த இரவு அடையாளப்படுத்துது. சரி, இப்போ முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம். இந்த தலைப்பிள்ளையை, இந்த புது சிருஷ்டியை பாதுகாக்கிறதுக்கு அந்த வீட்டார் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வீட்டு வாசல்களில் ரத்தம் தெளிக்கணும்னு பார்த்தோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதல். இது போதுமா? இந்த நிலைக்கால்களில் ரத்தம் தெளிக்கப்படுறது தலைப்பிள்ளைய பாதுகாத்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போதுமானது அல்ல. என்னதான் சங்கார தூதன் தலைப்பிள்ளைய சங்காரமாக்காதபடி அந்த வாசல்களில் இருக்கிற நிலைக்கால்களில் தெளிக்கப்பட்ட ரத்தத்தை பார்த்து ஒரு சமயம் அந்த ரத்தம் தடுத்து நிறுத்தினாலும் தலைப்பிள்ளை காக்கப்படணும்னா தேவன் அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சில நிபந்தனைகள், கட்டளைகள் அங்கே கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டார் ஒரு சில வேலைகள் அங்கே வீட்டில் சரியாக செய்யணும். அப்படி ஒரு சமயம் அவங்க சரியாக செய்யலை அப்படின்னா அந்த தலைப்பிள்ளை மரித்திடும். அப்போ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வீட்டார் செய்ய வேண்டிய வேலைகள். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஏன்னா அவங்க கையில் தான் இந்த தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் இருக்குது. ஒரு சமயம் வீட்டு வாசல்களில் ரத்தத்தை தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற தலைப்பிள்ளை ஒரு சமயம் மரிச்சு போச்சுன்னு வைங்க, இவங்க சரியாக உள்ள செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கும்போது புளிப்பு அகற்றப்படணும். புளிப்பில்லாத அப்பத்தை கசப்பான கீரையோட சேர்த்து அந்த மாம்சத்தோடு சேர்த்து அவங்க சாப்பிடணும். இதில் குறைவுகள் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு சமயம் புளிப்பை உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போ தலைப்பிள்ளை உயிரோடு இருக்குமா இல்லை சங்கரிக்கப்படுமான்னு பார்த்தா கண்டிப்பாக என்ன ஆகுங்க, சங்கரிக்கப்பட்டுரும். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நிலைக்கால்கள் தெளிக்கப்பட்ட ரத்தம் போதுமானதாக இருக்கும். ஆனால் அது மாத்திரம் போதுமானதல்ல, இவங்க வீட்டில் ஒரு சில வேலைகள் செய்யணும். ஒரு சமயம் இவங்க சரியாக செய்யாமல் தலைப்பிள்ளை மரிச்சு போச்சுன்னு வைங்க, அந்த தலைப்பிள்ளை மரிச்சு போகிறதுக்கு, அந்த மூத்த பிள்ளை இறந்து போகிறதுக்கு யார் காரணம்? பார்வோனை குற்றம் சொல்ல முடியுமா? இந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் இருந்ததுனால தாங்க, இந்த பார்வோனால தாங்க எங்களுக்கு இந்த தலைப்பிள்ளை இறந்து போச்சு, யாராவது சொல்ல முடியுமா? இல்லை இந்த எகிப்தியருக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால தாங்க, இந்த எகிப்தியர்னால தாங்க எங்கள் தலைப்பிள்ளை இறந்து போச்சு, யாராவது சொல்ல முடியுமா? இல்லை மற்ற பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள யாரையாவது குற்றம் சாட்ட முடியுமா? அப்படின்னா இல்லை. ஏன்னா இது இவங்க வீடு, இவங்களுக்குள்ளே இருக்குது அந்த தலைச்சன் பிள்ளை. அதை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு அந்த வீட்டாரை சார்ந்தது. இல்லை பார்வோனோ எகிப்தியரோ இல்லை பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களோ இல்லை ஒரு சமயம் எகிப்திய தெய்வங்களோ இல்லை சங்கார தூதனோ காரணமா அப்படின்னு பார்த்தா யாருமே காரணம் இல்லை, அந்த வீட்டார் மாத்திரம்தான் அங்கே காரணம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, தேவன் நமக்கு புது சிருஷ்டியை கொடுத்துருக்கிறார். இதை இழந்து போகிறதுக்கு காரணமாக யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம மாத்திரம்தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியுமே ஒழிய வேற யாரையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. பிரதர் அந்த பிரதர்னால தான் பிரதர் நான் இப்படி ஆயிட்டேன், எங்கள் குடும்பத்தில் யாருமே சத்தியத்துக்குள்ளே வரல பிரதர், அதனால தான் என்னால் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் வாழ முடியலை, எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் டார்ச்சருங்க பிரதர், ஒரே கஷ்டம், அதனால என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியலை, நான் போகிற சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் சரியில்லை, இல்லை ஒரு சமயம் நான் வேலை செய்கிற இடம் சரியில்லை, ஒரு சமயம் தேவனே குற்றம் சாட்டுறது, இல்லைன்னா சாத்தான குற்றம் சாட்டுறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் யாரையும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வீட்டார் எது வரைக்கும் இந்த தலைப்பிள்ளையை காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இரவு முழுவதும் நம்மளுடைய ஆயுட்காலம் வரைக்கும் இந்த தலைப்பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது. ஒரு பக்கம் தெளிக்கப்பட்ட ரத்தம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்ங்கிறத அதை நம்ம ரொம்ப சரியாக செய்யணும்.
அப்போ நம்ம என்ன காரியங்கள் செய்யணும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முதல் காரியம், புளிப்பில்லா அந்த அப்பத்தோட என்ன பண்ணணும்னா, நாம் ஆட்டின் மாம்சத்தை சாப்பிடணும். அப்போ ஃபஸ்ட்டு புளிப்பை அகற்றணும், அடுத்து ஆட்டினுடைய மாம்சத்தை சாப்பிடணும், அதோட கசப்பான கீரையை நாம் சேர்த்து கொள்ளணும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தலைச்சன் பிள்ளை உயிரோடு இருக்கணும் அப்படின்னா முதலாவது செய்ய வேண்டிய காரியம், அந்த வீட்டார் புளிப்பை அவங்க நீக்கணும். தேடி பார்க்கணுங்க. வீட்டில் எந்த மூலையிலேயாவது எங்கேயாவது புளிப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க தேடி பார்த்து புளிப்பை ரொம்ப ஜாக்கிரதையாக அகற்றுறதுக்கு ரொம்ப கவனமாக விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இந்த புளிப்பு அது நமக்கு தெரியும். எதை அடையாளப்படுத்துது? 1 கொரிந்தியர் 5:8. 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்ப அந்த புளிப்பு, அந்த புளித்த மாவு எதை அடையாளப்படுத்துது? துர்க்குணம், பொல்லாப்பு. இது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் ஏன் எழுதுறாருன்னா, இந்த 5ஆம் அதிகாரத்தையே நீங்க பாத்தீங்கன்னா மேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சபையார் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. 3ஆம் அதிகாரத்திலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவங்க சபைக்கு வந்துட்டாங்க, சத்தியம் கேட்டு உள்ள வந்துட்டாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை முறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான குணங்களா இருக்கு. துர்குணம், பொல்லாப்பு நிறைஞ்சவங்களா அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல குழந்தைகளா இருந்துட்டு இருக்கீங்களே, சபைக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் கேள்விப்படுறேனே அப்படி எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு தான் என்ன பண்றாருன்னா, கடைசியா ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோட நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இந்த பஸ்காவை ஆசரிச்சிடாதீங்கிறார். அப்ப இந்த துர்குணம் பொல்லாப்பு ரொம்ப மோசமான குணங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், நம்மளுடைய புது சிருஷ்டியை பாதிக்கக்கூடிய காரியங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இப்ப என்ன பண்ணணும்? நம்ம வீட்டை பார்க்கணும். நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது புளிப்பு இருக்குதா, எதையாவது அகற்றாம வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா முழுவதும் செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ இந்த நாட்கள்ல மாத்திரம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணணும்னா எங்கேயாவது புளிப்பு வந்துருதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப கவனமாக இருந்தாலும் புளிப்பு வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு சில நேரங்களில் இந்த புளிப்பு ஆவிக்குரிய ரூபம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்துடும். மாம்சீக வேடத்தை போட்டுக்கிட்டு வந்தாலும், உலக வேடம் போட்டுக்கிட்டு வந்தாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோங்க. ஆனால் இந்த புளிப்பு ஆவிக்குரிய ரூபம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்துடும். அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிச்சிரும். நமக்குள்ள இந்த பொழிப்பு வரணுங்கிறதுனா, பாவம் வரணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா, எதுவுமே செய்யாமல் இருந்தால் போதும். நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா தாங்க அது ஒரு பெரிய போராட்டம். தினமும் போராடிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள புளிப்பு வர்றதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேணாம். அமைதியாக இருந்தோம்னா தன்னை போல நம்முடைய சிந்தை அங்கே கெட்டு போயிடும். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு இரும்பை எடுத்துக்கங்க. இரும்பை சும்மா தூக்கி வெளியில் அப்படியே போட்டு வைங்க, என்ன ஆகுதுங்க? துருப்பிடிச்சு போகுது. அதுக்கு துருப்பிடிக்கிறதுக்குன்னு நம்ம ஏதாவது காரியங்கள் செய்கிறோமா? எதுவுமே செய்கிறது இல்லைங்க. காற்று அந்த இரும்பு மேலே பட்டுக்கிட்டே இருந்தால் போதும், நாளடைவில் அது என்னவாயிடுங்க? துருப்பிடிச்சிருங்க. அதுக்குன்னு எந்த முயற்சியும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல தான் பாவம் நமக்குள்ளே வர்றதற்கு நம்ம எந்த பிரயாசமும் எடுக்க வேணாம். அமைதியாக உட்கார்ந்துருந்தாலே போதும், தன்னை போல் இந்த பாவம் உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புளிப்பு நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தேவனே உங்கள் மனசு துக்கப்படுற மாதிரி, இல்லை உங்களோட ஐக்கியத்தை குறைக்கிற மாதிரி எனக்குள்ளே காணப்படுகிற புளிப்பை எனக்கு காமிச்சு கொடுங்கப்பா. எந்த பகுதியிலெல்லாம் உங்களை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்கிட்ட இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிச்சு 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 நம்ம அகற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு புளிப்பை தேவனை சுட்டி காமிப்பார். பாருப்பா, பாருமா, இந்த புளிப்பு உங்ககிட்ட இருக்குது, இது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு அவர் சுட்டி காமிப்பார். அதை நம்ம விட்டுட்டு அதை சரி பண்ணாமல் எனக்கு இன்னும் புளிப்பை காமிங்கன்னா காமிக்க மாட்டாருங்க. அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்னா ரொம்ப கவனிக்கணும். அவர் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிய தான் தேவன் அடுத்தடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்னா நம்மளை இன்னும் அவரை நெருங்க வைக்கிறதுக்கும் நமக்குள்ளே இருக்கிற புளிப்புகளை அகற்றுறதுக்கும் தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலைப்பிள்ளை காப்பாற்றப்படுறதுக்கு அந்த வீட்டார் செய்ய வேண்டிய முதல் காரியம் புளிப்பை அகற்றணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த புது சிருஷ்டியை அழிந்து போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு பாவம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அது எந்தெந்த வகைகளில் இருக்குங்கிறத நம்ம தியானித்து தேவனுக்கு கிட்ட கேட்டு நம்ம ஜெபிச்சு தேவன் உணர்த்துகிற காரியங்களை நம்மளை விட்டு அகற்றணும். முதல்
இரண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த தலைச்சன் பிள்ளை உயிரோடு இருக்கிறதுக்கு அன்னைக்கு எகிப்து தேசத்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சது என்னன்னா, ஆட்டின் மாம்சத்தை சாப்பிடணும். நல்லா நெருப்புல சுட்டு என்ன பண்ணணும்னா சாப்பிடணும். எவ்வளவு நேரம் சாப்பிடணும்? நைட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமானா? இல்லைங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நைட்டு முழுக்க சாப்பிடணும். சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. காலையில் விடிகிற வரைக்கும் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு எது மீதி இருக்குதோ அதை என்ன பண்ணணும்னா நெருப்பில் போட்டு அவங்க அதை எரிச்சு இல்லாமல் பண்ணிடணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி சாப்பிட்றது கஷ்டமா ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளே பாருங்க, ஒரு அளவு சாப்பிட்ட பின்னாடி நமக்கு என்ன ஆயிடும், போதும் அப்படின்றோம். அதுக்கு மேலே யாராவது சாப்பாடு போனால் நம்மளுக்கு கோபம் வந்துடும், நான் தான் போதும்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, சாப்பிட்றத நிறுத்துனா போதும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா தலைப்பிள்ளை இறந்துரும். அப்போ இது எதை விளக்கம், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டினுடைய மாம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அந்த சுடப்பட்ட மாம்சம் அவருடைய அந்த 3 வருட வாழ்க்கையில அவர் பட்ட அந்த பாடுகள், அவருடைய பலியின் வாழ்க்கையை அங்க அடையாளப்படுத்துது. அதை புசிக்கிறது எதை குறிக்குதுன்னா அதை குறித்த தியானம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆயுள் காலத்துல நம்ம என்னதான் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னா அதிகமாக எதை குறித்து தான் தியானிக்கணும். இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவங்களாம் எதை குறித்து தியானிக்கிறாங்கன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இதை தான் அவங்க தியானிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம அதிகமாய் தியானிக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள். ஏன்னா அதுதான் நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்கும். அப்போ நம்மளுடைய மரணம் வரைக்கும், நம்மளுடைய ஆயுள் காலம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தியானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நல்லா கவனிங்க, வெறும் தியானம் மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் தியானிக்கிறாங்க. அது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிலுவை பாடுகள், சிலுவை பாதை இப்படின்னு சொல்லி அநேக கூட்டங்கள் அவங்களும் நடத்தி அவங்களும் தியானிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க தியானிக்கிறதோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் நாம் தியானித்து அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி எடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும். சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாருன்னு வைங்களே, அப்படியே உடம்பு பெருத்து ஒரு நாள் என்ன ஆயிடுவார், செத்தே போயிடுவார். ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு அவர் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாரோ இல்லை ஒரு பிரயோஜனமான வேலைகள் செய்தாரோன்னா தான் அவர் சாப்பிட்டதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா சாப்பிட்டு சோம்பேறியா வீட்டிலே உட்கார்ந்துருந்தாருன்னா அந்த சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம இவ்வளோ தியானங்கள் தியானிக்கிறோமே, அதை நம்ம செயல்முறைப்படுத்தலைன்னு வைங்களே, நம்ம தியானிக்கிறது ஒருபோதும் அது பிரயோஜனத்தை தராது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், தியானம் ரொம்ப அவசியம். எதுக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா நாம் கீழ்ப்படியணும், அதை வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரணும். இதை தான் பாருங்க நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், பாருங்க நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வேத சத்தியங்களை வாசிக்கிறது, அப்புறம் கேட்கிறவர்களும், அதை கேட்கிறது, அப்புறம் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வசனத்துல எப்படி சொல்லியிருக்கு? கேட்கிறவங்க கொடுத்து வச்சவங்க பாக்கியவான்கள், வாசிக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க பாக்கியவான்கள், அப்புறம் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கு. அப்ப கேட்கிறதே பாக்கியம் தானே பிரதர்? சொல்றதே பாக்கியம் தானே? வாசிக்கிறது கேட்கறது இதே பாக்கியம் தானே? இதைத்தானே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனால் இன்னொரு இதில் அது எப்படி முடியுது? கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இங்கே தாங்க இது 3 சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில். இதே கடைசி அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கு? வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். நல்லா கவனிங்க, இங்க வாசிக்கிறவங்க இங்க கேட்கிறவங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்குங்களா? இல்லைங்க. கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா ஆரம்பத்தில் அதை வாசிக்கணும், கேட்கணும். ஆனால் படித்து வாசித்து முடித்த பின்னாடி கை கொள்ளணும். இது அடுத்த ஒரு காரியம். அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்கறது, படிக்கிறது, இந்த சத்தியம் கேட்கறது, இந்த சத்தியத்தை வாசிக்கிறது பாக்கியம்தான். அதோட முடிஞ்சு போகிறதில்ல. முடிவு என்னதுங்க? கை கொண்டாதான் அது முழுமை பெறும். பிரதர், நாங்கள் ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் கேட்குறோம் பிரதர், இந்த வாரம் முழுக்க நாங்கள் மெசேஜ் கேட்குறோம் பிரதர். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான், பாக்கியம்தான். ஆனால் கேட்குறத எந்த அளவுக்கு செயலாக்கத்துக்கு கொண்டு போனோம்?
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி செயலாக்கத்துக்கு கொண்டு போனோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு நிறைய சோர்வுகள், ஏன்னா சத்தியத்தின்படி நடக்கும்போது நிறைய சோர்வுகள், பலகீனங்கள் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க முடியாதபடி விழுகைகளும் கூட வரும். ஆனால் சோர்ந்து போகாமல் சாப்பிடணும். எப்படி ஒரு ஆட்டின் மாம்சத்தை இரவு முழுக்க சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமோ, அதே போல் இந்த வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் தலைப்பிள்ளை காப்பாற்றப்படணும்னா ஒவ்வொருத்தரும், வீட்டார் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை அங்கே செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் காரியம் புளிப்பு அகற்றணும். ரெண்டாவது, முழுவதும், அதாவது நம்மளுக்கு பார்க்கும்போது ஆயுட்காலம் முழுவதும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியின் வாழ்க்கையை குறித்த தியானம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மூணாவது, கசப்பான கீரை. ஏன் தேவன் வேற எதையாவது சேர்த்துக்க சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் இந்த கசப்பான கீரையை சேர்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கசப்புங்கிறது யாருமே விரும்பாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இங்கே ஏன் தெரியுங்களா அந்த கசப்பான கீரையை சேர்த்துக்க சொன்னார்? இந்த கசப்பான கீரையை சேர்த்துக்கிட்டா அது சரீரத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்களாம். அடுத்து என்ன பண்ணுமோ, ஜீரண சக்தியை அதிகரிக்குமா. நைட்டு புழுக்க மாம்சம் சாப்பிடணும்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஏப்பம் வந்துடும் இல்லைங்களா? இந்த கசப்பான கீரையை சாப்பிடும்போது என்ன தெரியுங்களா ஆகுமா, சாப்பிட்ட மாம்சம் ஜீரணம் ஆகி மறுபடி பசி எடுக்குமா. அப்போ மறுபடி சாப்பிட்றதுக்கு இந்த கசப்பு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுங்களாம். அதனால தான் கசப்பான கீரையை அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் இந்த கசப்பான கீரையை சேர்த்துக்கிட்டு அவ்வளவு சாப்பிடணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பஸ்காவை ஆசரித்த பின்னாடி இவங்க பிரயாணம் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு இவங்களுக்கு சரீரத்துக்கு இவங்களுக்கு பலன் தேவையாக இருந்துச்சு. அதனால தான் தேவனுங்க சொல்கிறாரு, ஆட்டின் மாம்சம், கசப்பான கீரை, புளிப்புள்ள அப்பம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, கசப்பு இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற கசப்பான அனுபவங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த கசப்பான அனுபவங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, சத்தியத்தை அதிகமாக தியானிக்கிறதுக்கு நம்மளை தூண்டும். நல்ல கவனிங்க, சோதனைகளில் 2 வகை இருக்குது. ஒன்று தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனை, இன்னொன்று சாத்தான் கொண்டு வர சோதனை. எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவன் நமக்கு அனுமதிக்கிற, அதாவது நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு சில சோதனைகளை அனுமதிப்பார். அதுக்கு வசனம் நம்ம பார்க்கும்போது பேதுரு சொல்கிறாரு, பொன்னானது அக்கினியிலே என்ன பண்ணும்னா சோதிக்கப்பட்டால் ஒழிய அதுபோல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்றார் இல்லைங்களா? அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். பொன்னில் அக்கினி அக்கினியில பொன் சோதிக்கப்படுவது போல, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல அப்படின்னு சொல்லி நம்ம பேதுருவில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றதுக்கும் நமக்கு சோதனை தேவை. அதே போல் ஆவிக்குரிய ஜீவத்தை நம்ம இழந்து போகிறதுக்கும் நமக்கு சோதனை வருங்க. 2 விதமான சோதனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே யாக்கோபு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் இது தேவன் நம்மளை ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்காக இந்த சோதனையை அனுமதிக்கிறார், இல்லை இது சாத்தான் நம்மளை முடிச்சு கட்டுறதுக்காக அனுமதிக்கிற சோதனை, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு சோதனையை அனுமதிச்சார்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம், அந்த சோதனை வந்த உடனே அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோங்க, அதிகமாக வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருவோம், அதிகமாக சகோதர ஐக்கியத்தை தேட ஆரம்பிச்சிருவோம். ஐயோ சபை கொடுக்க கிடைக்காதா, சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமே, ஐயோ கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஜெபிக்கலாமே, ஐயோ கொஞ்சம் வேதத்தை படிக்கலாமே. இது பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம சிந்தை இதை பற்றியே இருக்குங்க. இது தேவன் நம்மளை வளர்ச்சிக்காக அனுமதிக்கிற சோதனை. ஆனால் சாத்தான் அனுமதிக்கிற சோதனை என்ன தெரியுங்களா ஆகிடும், நமக்கு சபைக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லாமல் ஆகிடும். வேதத்தை அது படிச்சுக்கலாம், இப்போ எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு, பிரச்சனையே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம், பைபிள் படிக்கிறத விட்டுருவோம். ஜெபத்துக்கு உட்காருவோம், ஆனால் ஜெபம் வாயில் வெறும் ஜெபம் தான் போய்கிட்டு இருக்கோம். மைண்டு பூரா என்ன தெரியுங்களா இருக்கும், அந்த பிரச்சனையே மைண்டில் நிறைஞ்சிருக்கும். என்ன ஜெபிச்சோம் என்ன முடிச்சோங்கிறது நமக்கே தெரியாது, அந்த மைண்டு பூரா நிறைஞ்சிருக்கும். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாத்தான் நமக்கு கொடுக்குற சோதனைக்கும் தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனைக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த கசப்பான அனுபவங்கள் 2 பேரும் தருவாங்க, கண்டுபிடிக்கணும். அப்போ சாத்தான் கொடுக்கறத நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கிட்ட ஜெபிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை விட்டு அகற்றணும். அது பொதுவாக எதை குறிச்சிருக்குன்னா மாம்ச இச்சைகள், பாலியத்துக்குரிய இச்சைகள், இந்த மாதிரி தான் இருக்குங்க அதிகமாக. ஆனால் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள், அந்த கசப்புகள்லாம் எப்படி இருக்கும்னா இன்னும் ஆண்டவரை கிட்டி நெருங்கி சேர வைக்குங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த கசப்பான கீரை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாம்சத்தை அதிகமாய் சாப்பிடுகிறதுக்கு, அதிக தூரம் அவங்க நடந்து போகிறதுக்கு,
அப்போ இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற கசப்பான அனுபவங்கள் நம்ம அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறதுக்கும், நம்ம இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் வளர்றதுக்கும், குணலட்சணங்களில் சகிப்புத்தன்மையில், பொறுமையில், விட்டு கொடுக்கறதுல, மன்னிக்கிறதுல வளர்றதுக்கும் இது என்ன தெரியுங்களாகும்? இந்த கசப்பான அனுபவங்கள் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்களில் நமக்குள்ளே ஏற்பட்ட வளர்ச்சி எவ்வளவு? கடந்த நாட்களில் எவ்வளவோ அனுபவங்கள் நம்ம வாங்கியிருப்போம். அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்? இதைத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தியானிக்கணும். எது வரைக்கும் தியானிக்கணும்? முழுக்க, ஆயுள் முழுவதும் நம்ம தியானிக்கணும். எது இந்த காரியங்களை விழுந்தமோ அதையெல்லாம் சரி செய்யணும். அப்போ இதெல்லாம் சரி செஞ்சிட்டோம்னா அதோட முடிஞ்சானா இன்னொரு சோதனை அடுத்து காத்துக்கிட்டு இருக்கும். எப்படி நம்ம 1ஆம் கிளாஸ் படித்து முடித்த உடனே அந்த பரீட்சை எழுதி முடித்த உடனே 2ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி முடித்த உடனே 3ஆம் கிளாஸ், இப்படி எப்படி அடுத்தடுத்து நமக்கு ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்குதோ, அதுபோல் ஒரு சோதனையை நம்ம ஜெயிச்சு வெற்றி பெற்றோம்னா அடுத்து இன்னொரு சோதனை வரும். அதை ஜெயிச்சு வெற்றி பெற்றோம்னா இன்னொரு சோதனை வரும். எது வரைக்கும் வரும்? நம்மளுடைய ஆயுள் முழுவதும் அது வந்து கொண்டே இருக்கும். ஏன் பிரதர் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த புது சிருஷ்டிக்காக இவ்வளவு செய்யணுமா பிரதர் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளை நம்பி இந்த புது சிருஷ்டியை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க, எவ்வளவோ நல்ல குணம் படைச்சவங்க இருக்காங்க, எவ்வளவோ நேர்மையானவங்க இருக்காங்க, எவ்வளவோ உண்மை உள்ளவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவன் இதை கொடுக்கலைங்க. ஒன்றுமே இல்லாத நமக்கு தான் தேவன் இவ்வளோ பெரிய ஒரு நம்மளை நம்பி தேவன் அவருடைய புது சிருஷ்டியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஒருத்தர் நம்பி நம்மக்கிட்ட ஒன்று கொடுத்தாங்கன்னு வைங்களே, அது நமக்கு மிகப்பெரிய சுமைங்க. சாதாரணமாக ஒருத்தர் ஒரு பொறுப்பை நமக்கு எல்லாரும் பார்த்துக்கங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போனாங்கன்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்கன்னு நம்மக்கிட்ட ஒரு வேலையை பொறுப்பாக சொல்லிட்டு போனால் நம்ம எவ்வளோ அதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். எவ்வளோ அதை ஒரு சுமையாக, அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஐயோ நம்பி சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அக்கறை எடுத்து அதை செய்வோம். உலகத்தில் ஒரு மனுஷர் நமக்கு அப்படி சொல்லும்போது நம்ம அவ்வளோ அக்கறை காட்டுறோமே. தேவன் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிறாரே அவருடைய பரிசுத்த ஆவி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றியே ஆகணுங்க. இந்த பொறுப்பு நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு சமயம் அன்னைக்கு அந்த எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வீடுகளில் இருக்கிற ஒரு சிலர் ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னு வைங்களே, அங்கே அவங்களுடைய தலைச்சன் பிள்ளை இறந்து போயிருக்கோம். இங்கே நாம் தவறு செய்தோம்னா நாம் நம்மளுடைய புது சிருஷ்டியை இழந்துருவோம். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க, இதுல 2 காரியம் இருக்கு. இதை நம்ம நலமான முறையில, தகுதியான முறையில பாத்திரமாய் ஆசரிச்சிட்டோம்னா இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு சமயம் பாத்திரவான்களாய் இல்லாமல் ஏனோ தானோன்னு இதை ஆசரித்தோம்னா இது நம்மளை குற்றவாளியாக என்ன பண்ணிடும்னா அங்கே தீர்த்துரும். ஏன்னா வசனத்தில் நம்ம சொல்லும்போது அவன் அதை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். இது நம்மளை குற்றவாளியாக தீர்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரர்கள் சொல்லும்போது சிலர் குற்றவாளி ஆகிறதுக்குன்னே இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நாம் அன்புக்குரிய சகோதரர்களை அப்படி இருந்துடாதபடி நாம் நம்மளுடைய தவறுகளை உணர்ந்து சரி செஞ்சுறது நம்மளுடைய நோக்கமாக அங்கே இருக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பஸ்காவிலே நடந்துட்ட காரியம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அன்னைக்கு எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரித்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஆசரிக்கும் போது அந்த ஆசரிப்பில், அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே ஆசரித்தாங்க. அப்படி ஆசரிக்கும் போது ஏதாவது தவறு வந்துச்சுன்னு வைங்களே, வேற யாருக்கும் தெரியாதுங்க. அந்தந்த வீட்டாருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க. அங்கே தலைப்பிள்ளைகள் இறந்ததா மாதிரி செத்து போன மாதிரி நமக்கு எந்த பதிவுகளும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு கற்பனையாக எடுத்துக்கிறோம். ஒரு சமயம் அங்கே ஒரு 1000 குடும்பங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு 5 குடும்பத்தில் இருக்கிற தலைப்பிள்ளை இறந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு கற்பனை. சரிங்களா? அப்போ ஏன் அந்த தலைப்பில் இறந்துச்சுங்கிறது மற்ற குடும்பத்தாருக்கு தெரியுமா, அந்த வீட்டாருக்கு தெரியுமான்னு பார்த்தீங்களா? அந்த வீட்டாருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் தலைப்பில் இறந்துச்சுன்னு. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா இது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஒரு சமயம் அந்த வீட்டுக்குள்ளே மாம்சமாகவே இருந்து அதை சரியாக சுடாமல் எலும்பை முறிக்காமல் அவங்க அப்படியே அதை சாப்பிட்ணும். ஆனால் இவங்க சுடாமையோ இல்லை எலும்பை முறிச்சோ ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்?
தலைப்பிள்ளை இறந்துருக்கும். ஒரு சமயம் புளிப்பு அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அது ஒரு பக்கம் தானே இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்குது, வெளியில யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் புளிப்பை அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருந்தாங்கன்னு வைங்க. ஒரு சமயம் புளிப்புள்ள அப்பத்தோட அவங்க அதை சாப்பிட்ருந்தாங்கன்னு வைங்க, தலைப்புள்ள இறந்துருக்கும் இல்லைங்களா? ஒரு சமயம் கசப்பான கீரை, இதையெல்லாம் யாருங்க சாப்பிடுவாங்க, ஒரே கசப்பாக இருக்குது, நம்ம புளிப்பில்லாத அப்பத்தோட அந்த மாம்சத்தை மட்டும் சேர்த்து சாப்பிட்ருவோம், கசப்பான கீரையை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் இப்படி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அந்த வீட்டாருக்கு என்ன தெரியுங்களா, அந்த தலைப்பிள்ளையை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லை, துளி கூட கவலை இல்லைங்கிறத அது அடையாளப்படுத்துதுங்க. அந்த தலைப்பிள்ளை தங்களுடைய மூத்த பிள்ளையை குறித்து ஒரு அக்கறை, ஒரு பாரம், ஒரு கவலை இருந்திருந்தா ரொம்ப சீரியஸாக என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த தலைப்பிள்ளையை குறித்து ஒரு கவலை இல்லாமல் ஏனோ தானோன்னு இருக்காங்க, செத்தா செத்துட்டு போகுது அப்படின்னு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாங்க. அப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க காலையில் என்ன பண்ண தலைப்பிள்ளை இறக்கும்போது அது வெளியரங்கமாக ஆகிடும். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் தேவனை தொழுது கொள்கிறோம், நம்ம எல்லாரும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்மளை நாம் தகுதிப்படுத்தாமல், நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யாமல், எல்லாரும் ஆசரிக்கிறாங்க பிரதர், வருஷத்துக்கு ஒரு நாள் நானும் ஆசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போன தடவையும் எவ்வளவோ தப்போடு ஆசரித்தேன் தான், என்ன நடந்துருச்சு, இந்த வருஷமும் இப்படியே ஆசரித்தா என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினச்சி ஒரு சமயம் நம்ம ஆசரிச்சிட்டோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் குற்றவாளி ஆகிவிடுவோம். 1 கொரிந்தியர் 11:29 வசனம். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்ப அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறது அவங்கள சார்ந்ததுங்க. தேவன் பச்சபாதம் உள்ளவர் இல்லை. அப்ப தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய சத்தியங்கள், எச்சரிப்புகள் எல்லாத்தையும் அவர் தெளிவா கொடுத்துருவாரு. ஆனா இதை பாத்திரவான்களாய் ஆசரிக்கிறதும் அபாத்திரவான்களாய் ஆசரிக்கிறதும் நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அப்ப அபாத்திரமாய் ஆசரிக்கிறவர் எப்படி ஆசரிக்கிறாரு, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி தன்னுடைய தலைப்பிள்ளையை பறிகொடுக்கிற வகையில் அவர் என்ன பண்றாருங்க, மூத்த பிள்ளையை சாக கொடுக்கிற வகையில் அவர் அதை செய்கிறார். அப்போ புது சிருஷ்டியை இழந்து போறதுக்கு அவங்க தான் காரணமே ஒழிய வேற யாரையும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. அப்ப தலைப்பிள்ளை இறக்குதுன்னா அந்த முழு பொறுப்பு அந்த வீட்டார் சார்ந்தது, வேற யாரையும் சார்ந்தது. அது எங்க சபையை நடத்துகிறவர் மூப்பர் சரியில்லைங்க பிரதர், என் பக்கத்துல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பக்கத்துல இருக்கவங்க சரியில்லை, யாரையும் நம்ம விரல் நீட்ட முடியாதுங்க. நம்மளை தனிப்பட்ட முறையில் சார்ந்த ஒரு காரியம். அப்போ நாம் என்ன தவறு செஞ்சோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம எந்த குறைவோடு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், 1 யோவானில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு என்ன பண்ண முடியாதுங்க, ஆலோசனை கொடுக்க முடியாது. இந்த காலத்துலனா கொடுத்துடலாம், ஏன்னா ஃபோன் வச்சுருக்குறோம், செல்ஃபோன் வச்சுருக்குறோம். இந்த வீட்டிலேருந்து என்னங்க ஆட்டு சுட்டுட்டிங்களா, எலும்பெல்லாம் முறிக்காமல் கவனமாக பார்த்துக்கிட்டிங்களா, கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பேசி எனக்கு கசப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அப்பத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன், இல்லை மாம்சத்தை கொஞ்சம் அதிகம், நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, அதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இவங்க ஆசரித்தது எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது அந்த மாதிரி எந்த வசதிகளும், அது அன்னைக்கு வசதியோடு இருந்திருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன இதில் சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது இங்கே நாம் அந்த பிரதர் சரியாக ஆசரிக்கிறாரா பாரு, இந்த சிஸ்டர் சரியே இல்லாமல் வந்து ஆசரிக்கிறாங்க, ஏன் தான் இவங்கெல்லாம் வந்து சபைக்கு வராங்களோ, ஏன் தான் இவங்கெல்லாம் வந்து இந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்களோ, இப்படி அடுத்தவங்களை நியாயம் தீர்த்து கொண்டு இருப்பதற்கு நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்கலைங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தான் இந்த பஸ்கா. 1 கொரிந்தியர் 11:27 வசனம். 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ
அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 31வது வசனம் பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், அடுத்த வீட்டுக்கு ஆலோசனை சொல்றது இல்ல. இது பொதுவா சத்தியங்கள் பார்க்கும்போது ஒரு சில ஆலோசனைகள் பார்க்கிறோம். அதே நேரத்துல மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதற்காக இந்த நினைவு கூறுதல் நமக்கு கொடுக்கப்படலை, நம்மளை நியாயம் தீர்த்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குங்க. எப்போவுமே மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சாதாரணமாக வருங்க. ஆனால் நம்மளை நியாயம் தீர்க்கணும்னு இந்த மாம்சம் என்ன தெரியுங்களா பண்ணும், அநேக சாக்கு போக்கள் சொல்லும். உன்னால் சும்மாவா நீ கோபமாக இருக்கிற, சும்மாவா உன்னால் மன்னிக்க முடியலை, சும்மாவா நீ இப்படி இருக்கிற, உனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள், நீ பாவம் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணும். இந்த மாம்சம் சரியாகாத, அதாவது நம்மளுடைய அந்த புது சிருஷ்டியை நம்ம பாதுகாக்க முடியாதபடி இந்த மாம்சமே நமக்கு பெரிய இடைஞ்சல் பண்ணுங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை நாமளே நிதானித்து அறியக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், நம்ம இந்த மாதிரி கூடுகைகள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இதோட ஒருத்தர் கூட இருந்துடக்கூடாதுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்துக்கு போகணும். அப்பா என்னை ஆராய்ஞ்சு பாருங்கப்பா, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்கிட்ட என்னப்பா இருக்குதுங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிச்சு ஆயத்தம் ஆகலைன்னா நாம் இந்த நினைவு கூறுதலை ஆசரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நினைவு கூறுகிற காரியங்களில். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்து தேசத்தில் எல்லாரும் அந்த பஸ்காவை இரவு முழுவதும் ஆசரித்து முடித்தாங்க. ஒரு சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கற்பனை தான், ஒரு சமயம் ஏதோ ஒரு 2 வீட்லேயோ 3 வீட்லேயோ 5 வீட்லேயோ அவங்க சரியாக ஆசரிக்காமல் இருந்திருந்து அந்த தலைச்சன் பிள்ளை இறந்துருந்துச்சுன்னு வைங்களே, எப்போ அது தெரியும் அப்படின்னா, காலையில் விடிஞ்ச பின்னாடி எல்லாரும் வெளியில் வரும்போது தெரியும். ஒரு சில வீட்டில் என்ன பண்ணியிருக்கவே மாட்டாங்க, கதவை திறக்காமல் உள்ளே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இல்லைனா இவங்க கதவை திறந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கதவை திறந்து வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு தலைச்சன் பிள்ளைய மடியில் போட்டுக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ எப்போ தான் இது தெரிஞ்சிருக்கும், விடியும் போது தான் அது அங்கே தெரிஞ்சிருக்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுங்கும் போது, ராஜ்யத்தில் தான் தெரியும் யார் உண்மையிலேயே சபை வகுப்பார், யார் அந்த 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்க, யார் அந்த திரள் கூட்ட வகுப்பார் அப்படிங்கிறது எல்லாமே அன்னைக்கு தான் தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சபை வகுப்பாரை போல தான் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோங்க, நடந்து கொள்வோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நடிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்காது. ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து ஜனங்கள் வரும்போது தெரிஞ்சு கொள்வாங்க யார் அந்த சபை வகுப்பார் அந்த வாய்ப்புக்கு போனாங்க, யார் 2ஆம் மரண வாய்ப்புக்கு போனாங்கங்கிறது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுவார்னா அன்னைக்கு வெளிப்படுத்திடுவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய புது சிருஷ்டியை விடிய காலம் வரைக்கும், அதாவது இன்னொரு வகையில் சொல்லணும்னா நம்முடைய ஆயுட்காலம் வரைக்கும் நாம் காத்துக்கொள்ளணும். அப்போ காத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த ஒரு காலப்பகுதியில் நாம் புளிப்பில்லாத அப்பத்தோட அந்த மாம்சத்தை கசப்பான கீரையோடு சேர்த்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, இரவு முழுக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலப்பகுதி. நமக்கு இன்னும் ஒரு வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அப்போ கூட நம்ம என்னத்தான் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய அந்த பலியின் வாழ்க்கையை நீ நினச்சி பார்க்கணும். அவர் எப்படியெல்லாம் சகிச்சார், எப்படியெல்லாம் தாழ்மைக்குள்ளே போனார், எவ்வளவெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுங்க, சிந்திச்சு 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 நம்ம பார்த்து கொண்டே இருக்கணுங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர் ஒரு பரிபூர்ண மனிதராக அவர் இந்த பூமிக்கு வந்தாலும், அவர் இந்த பாவிகள் மத்தியில் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பார், அதை எப்படியெல்லாம் சகிச்சிருப்பார் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை சிந்திக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் அதை என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் போது அது எப்படி இருக்குங்க, ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை. எல்லாரும் புகழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நடிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு வைங்களே, அதில் நிறைய கசப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தாங்கித்தான் ஆகணும்.
அன்னைக்கு மோசே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே உங்ககிட்ட புளிப்பு இருக்கான்னு பாருங்கள், அடுத்து வீட்டில் ஏதாவது புளிப்பு இருக்கான்னு பாருங்கள், எல்லையில் எங்கேயாவது புளிப்பு இருக்கான்னு பாருங்கள், எல்லாத்தையும் நீக்கிட்டு சரியாக சாயங்காலத்தில் அந்த ஆடை அடிங்க, ஆடை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து பூசிட்டு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா அந்த ரத்தத்தை நிலைக்கால்களை தேய்ச்சிட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உள்ளே போய் அந்த ஆடை சுட்டு அந்த மாம்சத்தை சாப்பிட்டு புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அதை சாப்பிட்டு கசப்பான கீரையை சேர்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் சொன்ன பின்னாடி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போய் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் பூரா என்ன வறந்திருக்கணும், என்னுடைய தலைப்பிள்ளை இறந்துடக்கூடாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளையும் தேவன் நம்பி நம்மளையும் இந்த பாதையில் அழைச்சி சத்தியம் கொடுத்து தேவன் நமக்கு அந்த புது சிருஷ்டியை கொடுத்துருக்கிறார். அப்போ இதை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்கிறதுக்கு தேவன் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யணும். இதை இந்த நினைவு கூறுகள் நாள்களில் நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். இன்னும் அநேக சத்தியங்கள் சகோதரர்கள் மூலமாக தேவன் நமக்கு கொடுப்பாரு. அதையும் நம்ம கேட்டு கற்றுக்கொண்டு வரப்போகிற நினைவு கூறுதலை தேவனுடைய பார்வையிலே பாத்திரவான்களாய் பாத்திரவதிகளாய் ஆசிரிப்பதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். இப்படி கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்புக்குரிய சகோதரசனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.